மனிதன் தனது உணர்வுகளை அடக்க முடியாமல் தவிக்கிறான். கோபம் வந்தால் வெடிக்கிறான், பகை வந்தால் பழி வாங்குகிறான், வழி வந்தால் குறை கூறுகிறான். ஆனால் இயேசுவின் உடல் சிலுவையில் காயங்களால் கிழிந்த போது அவருடைய இதயம் கோபத்தை வெளிப்படுத்தவில்லை, மாறாக மன்னிப்பை வெளிப்படுத்தியது. மனிதனின் உணர்வு கதறுகிறது, என்னை காயப்படுத்தவனை நான் காயப்படுத்துவேன். இயேசுவின் உடல் கதறுகிறது, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியவில்லை, அவர்களை மன்னியும் என்று. மனிதன் வலியை பார்த்தால் பழியை தேடுகிறார். இயேசு வலியை பார்த்தாலும் அன்பை கொடுக்கிறார். ஆழமான செய்தி என்னவென்றால், இயேசுவின் உடல் காயமடைந்தது, ஆனால் அவருடைய அன்பு காயமடையவில்லை. இயேசுவின் உடல் ரத்தம் சிந்தியது, ஆனால் அவருடைய கருணை வற்றவில்லை. மனிதன் உணர்வால் வாழுகிறான், ஆனால் இயேசு அன்பால் வாழ கற்றுக் கொடுக்கிறார். மனிதனின் உணர்வு பகையை உருவாக்கும், இயேசுவின் உடல் மன்னிப்பை உருவாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கை எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறது? உணர்வின் பாதையா அல்லது சிலுவையின் அன்பின் பாதையா?